ஸோ பாபா சொல்கிறாங்க, முதல் நம்பரில் சதா பிரதானமாக இருந்த அதே பிரம்ம பாபா இப்போ முதல் நம்பர் தமோ பிரதானமாக இருக்கிறார். ஸோ மறுபடியும் சதா பிரதானமாகிறதுக்காக தான் அவருக்கு மட்டும் இல்லை நமக்குமே அறிவுரை கொடுக்கிறார். ஸோ இந்த அறிவுரையை கேட்டுட்டு ஆத்மா கேட்குறது ஆத்மா, அப்போ சரீரம் ஊஞ்சலாடுதுன்றார். சொகுசாக அந்த சந்தோஷத்தில் துள்ளி குதிக்குது. ஏன்னா ஆத்மா கேட்குது இல்லையா. உண்மையிலே ஆத்மா ஆகியன்னா 84 பிறவி எடுத்திருக்கிறேன். இல்லை இதுதான் சந்தோஷத்தை கொடுக்கும். நான் இப்போ தான் வந்தேன், ஒரே ஜென்மம் தானே, அதில் என்ன சந்தோஷம் இருக்குது இல்லையா. கண்டிப்பாக 84 அப்பா அம்மா இருந்திருப்பாங்க, 84 பிறவி எடுத்திருந்தா. ஸோ இதுவும் கணக்கு தானே. 84 பிறவிகள் எடுக்கிறாங்க. பிறகு எல்லாரும் 84 பிறவி எடுத்துட மாட்டாங்க. கம்மியாக பிறவி எடுக்கிறவங்களும் இருப்பாங்க. குறைஞ்சபட்சம் அதிகபட்சம்னு கணக்கு இருக்குதானே. ஆனால் சாஸ்திரங்களில் என்னென்னலாம் கதை எழுதி வச்சுருக்கிறாங்க. உங்களுக்காவது 84 லட்சம் பிறவிகள்னு சொல்லிட்டாங்க மனிதர்களுக்கு. ஆனால் எனக்கோ, அதாவது கடவுளுக்கு கணக்கற்ற பிறவிகளை கொடுத்துட்டாங்க. அணுவிலையும் அவர் இருக்கிறாரு. எங்கே பார்த்தாலும் நீயே நீ தான், கிருஷ்ணரே கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மதுரா பிருந்தாவனத்தில் கிருஷ்ணர் சர்வவியாபின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி ராதையை ஃபாலோ பண்ணுறவங்க பார்க்குற இடமெல்லாம் ராதையே ராதைன்னு சொல்கிறாங்க. நாங்கள் ராதா சுவாமின்னு சொல்கிறோன்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்களையே நீங்களும் ராதா சுவாமி, நானும் ராதா சுவாமி அப்படி சொல்கிறாங்க. கிருஷ்ணசுவாமின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. அவங்க ராதையை ஏற்றுக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் ராதையே ராதை, நீயும் ராதை நானும் ராதைன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே கடவுள் ஒருத்தர் தான். அவரே சொல்கிறார், நான் ஏழை பங்காளன். பாரதம் தான் எல்லாத்தையும் விட செல்வந்த நாடாக இருந்தது. ஆனால் இப்போ எல்லாத்தையும் விட ஏழையாக ஆகிடுச்சு. அதனால் நாம் பாரதத்தில் தான் வர வேண்டி இருக்குது. இது ஏற்கனவே அமைக்கப்பட்ட நாடகம். நாடகப்படி தான் எல்லாமே நடக்குது. இதில் கொஞ்சம் கூட வித்தியாசம் ஏற்படவே முடியாது. இது மிகப்பெரிய நாடகம். இந்த நாடகத்தில் என்னென்ன காட்சிகள்லாம் படம் பிடிக்கப்படுதோ அதுவே மிக துல்லியமாக திரும்ப நடக்கும். இல்லை, ஒரு படத்தை எடுத்துட்டாங்கன்னா எத்தனை தடவை அந்த படத்தை பார்த்தாலும் அதே காட்சிகள் தானே வரும். அந்த மாதிரி தான் இதுவும் வரும். அதனால தான் ஏற்கனவே அமைக்கப்பட்ட நாடகம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த நாடகம் பற்றியும் தெரிஞ்சிருக்கணும் தானே. ஸோ ட்ராமான்னு சொல்கிறது நாடகத்தை சொல்கிறார். நாடகம்னா ட்ராமா. என்ன, அந்த மேடை நாடகம் எல்லைக்குட்பட்ட ட்ராமா. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நடக்கும். இது எல்லையற்ற ட்ராமா. இதோடைய முதல் இடைக்கடை பற்றி யாருக்குமே தெரியாது. அதனால் ஏழை பங்காளன் அப்படின்னு நிராகார பகவானை தான் ஏற்றுக்கிறாங்க, கிருஷ்ணரை ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ எல்லைக்குட்பட்ட நாடகம் 1 மணி நேரம் 2 மணி நேரம்னா இது 5000 வருடம். இதோடைய முதல் இடைக்கடை பற்றி யாருக்குமே தெரியாது. ஆனால் ஏழை பங்காளன்ட்டு நிராகார பகவானை தான் ஏற்றுக்குவாங்களே தவிர கிருஷ்ணரை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா கிருஷ்ணரோ செல்வந்தராக இருக்கிறார், சத்தியுகத்துடைய இளவரசர் ஆகிறார். அங்கே ஏழைகளே கிடையாது.
பகவானுக்கோ தனக்குன்னு உடல் கிடையாது. இல்லை, மனிதர்கள் என்ன நினச்சிக்கிறாங்க, எல்லா காலத்துலேயும் இதே மாதிரி தான் பணக்காரங்க ஏழைங்க இருப்பாங்க போல இருக்குது, அப்போ கிருஷ்ணர் வந்து ஏழைங்களுக்கு உதவி பண்ணிடுவார் போல இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஆரம்பத்தில் எல்லாரும் பணக்காரர்களாகத்தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த சத்தியுகத்தின் இளவரசராக கிருஷ்ணர் மாறுறார். சிவபாபா பணக்காரராக ஆகிறது கிடையாது. பணக்காரர்கள் வாழக்கூடிய சத்தியுகம் அல்லது சொர்க்கத்துக்கு வரதே கிடையாது. அவர் வர்றது எல்லாரும் ஏழையாக இருக்கக்கூடிய கலியுகத்தில் தான் வர்றார். எல்லாரையும் விட ஏழையாக வர்றார். ஏன்னா அவருக்குன்னு சொந்தமாக உடம்பு கூட கிடையாது. ஸோ அவர் தான் பிரம்மா உடலை கடனாக எடுத்து குழந்தைங்களுக்கு ஞானத்தை கற்பித்து செல்வந்தர்களாக, மிக உயர்ந்த செல்வந்தர்களாக ஆக்கிறார். உங்களுக்கு ராஜயோகத்தின் கல்வியை கொடுக்கிறார். ஸோ எப்படி அஞ்ஞானிகள் படித்து வழக்கறிஞர், இன்ஜினியர், டாக்டர் இந்த மாதிரி ஆகிறாங்களோ, சம்பாதிக்கிறாங்களோ, அதே மாதிரி பாபாவும் உங்களுக்கு இப்போ ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறாரு. இதோடைய பலனாக இப்போவே சம்பாதிக்கவும் செஞ்சிடுறீங்க. ஆனால் இது சூக்ஷ்மமாக உங்களுக்குள்ளே சேமிப்பாகும். இதோடைய பலனை எதிர்காலத்தில் 21 ஜென்மத்துக்கு அனுபவிப்பீங்க. நரன்லேருந்து நாராயணன் ஆவீங்க. ஸோ உங்களுக்கு ஜென்மம் இருக்குது இல்லையா? மற்றபடி சொர்க்கம் ஒன்றும் அப்படியே கடல்லிருந்து வெளியில் வராது. இல்லை, ஜென்மம் எடுத்து அனுபவிப்பீங்க. உள்ளுக்குள்ளே சொர்க்கம் இருக்குது, உள்ளுக்குள்ளே இருந்து தேவதைகள் வருவாங்க, அப்படிலாம் கிடையாது. கிருஷ்ணர் கூட ஜென்மம் தானே எடுத்தார். ஆனால் அந்த நேரத்தில் ஒன்றும் கம்சபுரி கிடையாது. கம்சன், ராவணன்லாம் அங்கே கிடையாது. பாருங்கள், கிருஷ்ணருடைய பெயர் எவ்வளோ பாடப்படுது. வெளிநாட்டிலெல்லாம் இஸ்கான் குரூப் ஃபேமஸ். ஆனால் அவருடைய அப்பாவுடைய பேரே இல்லையே. அவருடைய தந்தை எங்கே இருக்கிறாரு? கண்டிப்பாக ராஜாவுடைய குழந்தையாக தான் இருப்பார் கிருஷ்ணர், இல்லையா? ஸோ அங்கே பெரிய ராஜாவுடைய வீட்டில் ஜென்மம் எடுத்திருப்பார். ஆனால் அவருடைய அப்பா வந்து பதீத்தமான ராஜாவாக இருக்கிறதுனால அவருடைய பேர் ஃபேமஸ் இல்லை. கிருஷ்ணர் இருக்கும்போது பதித்தமானவர்கள் கூட கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஸோ அந்த கடைசி நேர ரகசியத்தை பாபா வெளிப்படுத்துகிறார் கொஞ்சம் கொஞ்சமாக, இல்லையா? ஸோ கிருஷ்ணருக்கு வந்து தூய்மையாக ஜென்மம் கொடுத்தாலும் அவங்க அப்பா, அவர் வந்து காமத்தின் மூலமாக தான் பிறந்திருப்பார். அதனால் பதித்தமான ராஜான்னு தான் சொல்கிறோம். ஸோ அதனால் அவருக்கு மகிமை இல்லை. அதே மாதிரி கிருஷ்ணர் இருக்கும்போது அழுக்கானவர்களும் இருப்பாங்க இந்த பூமியில். எப்போ அழுக்கானவர்கள் சுத்தமாக அழிஞ்சிடுறாங்களோ அப்போ தான் கிருஷ்ணர் சிம்மாசனத்தில் உட்கார்றார். அப்படின்னு அர்த்தம், சிம்மாசனம் தான் முழு சத்தியுகம்ன்றார். ஏன் முழு சத்தியுகம்னா அசுரர்கள் யாருமே உயிரோடு இருக்க மாட்டாங்க. பிறகு ராஜ்யத்தை பெறுவார். மேபி நாளைக்கு அவர் சிம்மாசனத்தில் உட்காராருன்னா இன்றைக்கி ஒருத்தர் அழியக்கூட செய்யலாம். ஸோ அது வரைக்கும் இருக்கலாம். ஸோ பிறகு ராஜ்யத்தை அடையிறார் கிருஷ்ணர். அப்போ தான் கிருஷ்ணருடைய சகாப்தம் ஸ்டார்ட் ஆகுது. லக்ஷ்மி நாராயணனுடைய சகாப்தம் ஸ்டார்ட் ஆகுது, இல்லையா? கிருஷ்ணர்ன்றது திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான். ஸோ அதனால் திருமணமானவொன்னே அவங்க பேர் வந்து லக்ஷ்மி நாராயணன். ஸோ நீங்கள் முழு கணக்கும் எழுதுறீங்க. இவங்களுடைய ராஜ்யம் இவ்வளோ காலம் நடந்துச்சு, பிறகு இவங்களுடைய ராஜ்யம் இருந்தது. ஸோ மற்றபடி இதை நீங்கள் சொன்னாலே அப்போ லட்சக்கணக்கான வருடம்னு கல்பத்தின் ஆயுள் இருக்க முடியாதுன்னு அவங்களே புரிஞ்சுக்குவாங்கன்ற, இல்லையா? அது அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை, ஒரு அன்பு, பற்று வச்சுருப்பாங்க அவங்கவுங்க மதத்தில். அப்போ அதெல்லாம் பொய்யினும் போது அவங்க ஹர்ட் ஆவாங்க. ஸோ அதுதான் பாபா சொல்கிறார் இல்லையா, பாம்பும் சாகணும், கம்பும் உடையக்கூடாது.
அதான் நம்மளுடைய வேலை. ஸோ அப்போ நம்மளுடைய இதுதான் உண்மைன்னு சொல்லும்போது மற்றது பொய்ன்றது தானாகவே அங்கே நிரூபிக்கப்படுது. நம்ம பொய்ன்னு சொல்ல மாட்டோம், அதான் அங்கே விஷயம். அதனால தான் நம்ம வாதம் பண்ணுறதில்ல. இப்போ கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள்லாம் வாதம் பண்ணுவாங்க, டிபேட், அதெல்லாம் நம்ம போகிறது கிடையாது. 5000 வருடங்களின் ஏன்னா வாதம் பண்ணும்போதே ஒருவருக்கு எதிரியாக தான் இருப்பாங்க. அதை கேட்குறவங்களும் அப்படி தான். இவங்க ஜெயிக்கணும்னு அவங்களுடைய மதத்தினர் நினைப்பாங்க, இவங்க ஜெயிக்கணும்னு இவங்களுடைய மதத்தினர் நினைப்பாங்க. இங்கே அப்படி கிடையாது. 5000 வருடங்களின் முழு கணக்கு இருக்குது. நல்லது. அற்புதமான முறையை கொடுத்த இனிமையிலும் இனிமையான அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, படைப்பவர் பற்றிய ஞானத்தையும் படைப்பை பற்றிய ஞானத்தையும் புத்தியில் ஆழமாக பதிய வச்சு சதோபிரதானமாகிறதுக்கான முயற்சி பண்ணணும். நம்ம கண்டிப்பாக சதோபிரதானம் ஆகணுங்கிற ஒரே ஒரு கவலை மட்டும்தான் இருக்கணும். இந்த எல்லையற்ற நாடகத்தை புத்தியில் ஆழமாக பதிய வச்சு அளவற்ற குஷியில் இருக்கணும். புத்தியில் சதா இதை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாபாவுக்கு சமமாக மதிப்பை பெறணும் அப்படின்னா அவரை மாதிரியே அழுக்கானவர்களை தூய்மையாக்கிற சேவை பண்ணணும். வரதானம், அதிகாரத்தின் நினைவின் மூலம் சர்வ சக்திகளின் அனுபவம் செய்யக்கூடிய பிராப்தி ஸ்வரூபமாகுங்கள். ஸோ அதுக்கு விளக்கம், புத்தியுடைய சம்பந்தம் ஒரு பாபாவோடு மட்டும் எப்பவும் இணைஞ்சு இருந்துச்சுன்னா சர்வ சக்திகளின் ஆஸ்தி அதிகார ரூபத்தில் உங்களுக்கு பிராப்தியாக கிடைக்கும். இல்லை ஒரு பாபாவோட மட்டும் எப்போவுமே புத்தி இணைஞ்சு இருந்துச்சுன்னா சர்வ சக்திகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆஸ்தியாக. அது அடைஞ்சிட்ட அனுபவம் ஆகும். சர்வ சக்திவானாக நீங்கள் இருக்கிறது அனுபவமாகும். ஸோ அப்போ அது உங்களோட இது. அப்போ நீங்கள் அதுக்கு அதிகாரி அப்படின்னு யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க ஒவ்வொரு காரியமும் செய்யும் பொழுதும் ஒவ்வொரு வார்த்தை பேசும் பொழுதும் என் சங்கல்பத்தில் கூட யாசிக்க வேண்டிய அவசியமே இருக்காது இல்லையா? ஏன்னா அவங்க அதிகாரி யாருக்கிட்டையும் கேட்க தேவை, எல்லாமே அவங்கக்கிட்டே இருக்குது. அதனால் கருணை காட்டுங்க, எதாக இருந்தாலும் நான் தயாராக இருக்கிறேன், அதற்கான சக்தியின் சொரூபமாக இருக்கிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுனால, அப்படின்னு அனுபவம் பண்ணுறதுனால அந்த அனுபவத்திலே ஒவ்வொரு காரியமும் செய்கிறது, பேசுகிறது, சங்கல்பத்தில் எதுலேயுமே அவங்க யாசிக்க மாட்டாங்க. இந்த அதிகாரி நான் அப்படிங்கிற நினைவு தான் சர்வ சக்திகளின் பிராப்தியை அனுபவம் செய்ய வைக்கிது. இல்லை, அந்த சர்வ சக்தி உங்களுக்கு இருக்குதுன்ற அனுபவம் செய்ய வைக்கிது. அதனால் சர்வ சக்திகளும் என்னுடைய பிறப்புரிமைன்ற போதை இருக்கணும். பாபா எல்லா சக்திகளையும் நமக்கு தார வார்த்தை கொடுத்துட்டார். அதிகாரியாகி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அடிமைத்தனம் தானாகவே நீங்கிடும் இல்லையா? நான் சொல்கிறத தான் உடம்பு கேட்கணும், நான் சொல்கிறத தான் கண்ணு பார்க்கணும், நான் சொல்கிறது தான் வாய் பேசணும், நான் சொல்கிறத தான் மனம் நினைக்கணும். அந்த அளவுக்கு உங்களுடைய மனமும் கர்மேந்திரியங்களும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறது தான் அதிகாரித்தன்மை. அப்போ அடிமைத்தனம் நீங்கிடும் இல்லையா? இதை பார்த்துக்கிட்டு இருக்கலாம், இதை சாப்பிட்டுட்டு இருக்கலாம், இதை பேசிகிட்டு இருக்கலாம், அதெல்லாம் இருக்காது. நீங்கள் சொல்கிறது தான் உங்கள் கர்மேந்திரியங்கள் கேட்கும். ஸோ அதனால் சர்வ சக்திகளும் என்னுடைய பிறப்புரிமைன்ற போதை இருக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சர்வ சக்திகளுக்கும் நான் அதிகாரின்ற போதை இருக்கணும். ஸ்லோகன், சுயத்தின் கூடவே இயற்கையையும் தூய்மையாக்கணும் அப்படின்னா முழுமையாக பற்றுதலிருந்து விடுபடுங்கள். இல்லை, பற்று இல்லைன்னா தான் பற்றுமே தூய்மை இழக்கக்கூடிய விஷயம்தான். அப்போ நீங்கள் சம்பூர்ண தூய்மைனா
பற்றும் இருக்கக்கூடாது, முழுசாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அப்போ தான் உங்களால் உங்களையும் தூய்மையாக்க முடியும், இயற்கையையும் தூய்மையாக்க முடியும். இயற்கையை வென்றவராகணுன்னா எதன் மீதும் பற்று இருக்கக்கூடாது. அது சொல்லுவாங்க இல்லையா, அந்த பஞ்சு காற்றுல பறந்துச்சுன்னா அது பாட்டுக்கு அது இஷ்டத்துக்கு போகும். அப்படின்னா நான் அதுக்கு எதன் மீதும் பற்று கிடையாது. இங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, முள் மேலே விழுந்தாலும் பிரச்சனை இல்லை, தண்ணியில் விழுந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்போ எதன் மீதும் பற்று இல்லைன்னு அர்த்தம். அந்த மாதிரி நாம் இருக்கணும். அப்போ தான் இயற்கையையும் உங்களால் தூய்மையாக்க முடியும், அந்த சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்ல செம்ம பவர்ஃபுல்லான ஸ்லோகன். அவ்யக்த இஷாரா. அப்பவித்திரத்தாவின் விதையும் கூட அழித்து முழுமையான தூய்மையானவர் ஆகுங்கள். தூய்மைங்கிற விரதம் உறுதியாக இருந்துச்சுன்னா பற்று, பொறாமை, கோபம் இதில் இருந்தெல்லாம் விடுபட்டவராகிடுவீங்க. இன்னொன்று, அந்த விரதம் உறுதியாக இருக்கணும்னாலும் பற்று, பொறாமை, கோபத்திலிருந்து விடுபட்டவராக ஆகணும். அப்போ தான் தூய்மைன்னு சொல்ல முடியும் இல்லையா. வெறும் காமத்திலிருந்து விலகி இருக்கிறது மட்டும் தூய்மை கிடையாது. அது ரொம்ப முக்கியமானது, முதன்மையானது. அது இல்லாமல் பற்று, பொறாமை, கோபம் இதிலிருந்தும் விடுபடணும். அப்போ தான் முழு தூய்மை, உறுதியான தூய்மை விரதம் இருக்கிறோன்னு அர்த்தம். சிடு தன்மை கூட இருக்கக்கூடாது. இந்த எதுக்கு எடுத்தாலும் சிடுன்னு எரிஞ்சு விழுறது இது இருக்கக்கூடாது. இது நடந்தே ஆகணுங்கிற பற்றுதலும் இருக்கக்கூடாது. அதில் தான் நிறைய பேர் சைக்கோ ஆகிடுறாங்க இல்லையா. நான் நினச்சது நடந்தே தீரணுன்ட்டு சுயநலம் அல்லது பொறாமைக்கு வசமாகி எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் அது நிறைவேறலை அப்படின்னா கோபம் வந்துடும். ஸோ அப்போ இது சூப்பர் இல்லையா. அப்போ சொல்லும்போதே சுயநலத்தோடு சொல்லக்கூடாது. அதுக்கு முஸ்லீம்கள் ஒரு சூப்பரான வார்த்தை பயன்படுத்துவாங்க, இன்ஷா அல்லான்ட்டு. நாளைக்கு வாங்க அப்படின்போது கண்டிப்பாக வந்துடுறோம் சொல்ல மாட்டாங்க. இன்ஷா அல்லா, நாளைக்கு வரேன் இன்ஷா அல்லா அப்படின்னா என்னன்னா, அல்லாஹ் விரும்பினால் நான் வருவேன். ஸோ கண்டிப்பாக வருவேன்னு அர்த்தம் கிடையாது. அதேமாதிரி நாடகத்தில் இருந்தால் வருவேன், அந்த மாதிரிலாம் கூட இருக்குது இல்லையா. ஸோ இது அப்படி கிடையாது. நாம் ஒருத்தர் கமிட்டானால் அதை செய்யணும், அங்கே அந்த விஷயம் கிடையாது. பட் சுயநலத்தின் வசமாகி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயம் நடக்கலைன்னும் போது கோபம் வருது. அதனால் தூய்மையின் தூணை உறுதியாக ஆக்குங்க. பிறகு இந்த தூண் கலங்கரை விளக்காக வேலை செய்யும். ஸோ தூய்மையின் தூண் என்னது? கோபம் இருக்கக்கூடாது, பற்று இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, சுயநலம் இருக்கக்கூடாது, சிறு தன்மை இருக்கக்கூடாது. இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுல உறுதியாக இருந்தீங்கன்னா பிறகு இது கலங்கரை விளக்காக வேலை செய்யும், மற்றவர்களை உங்களை நோக்கி இழுக்கும். நீங்கள் அப்படியே பாபா பக்கம் கை காட்ட வேண்டியதுதான். அப்போ ரொம்ப ஈஸியாக பாபாவுடைய ஞானம், பாபாவுடைய அறிமுகத்தை கொடுத்துடுவீங்க உங்களுடைய நடத்தை மூலமாகவே. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.